தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் மதுரையில் 5ஆம் ஆண்டு புத்தக திருவிழா கண்காட்சி துவக்கப்பட்டுள்ளது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் 5ஆம் ஆண்டு புத்தக திருவிழா கண்காட்சியை அமைச்சர் உபயதுல்லா துவக்கி வைத்தார். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடத்தப்படும் இந்த புத்தக கண்காட்சியில் 180 ஸ்டால்களுடன் புராணங்கள், இதிகாசங்கள், அரசியல் தலைவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனைவாதிகளின் புத்தகங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு 5 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகின. இந்த ஆண்டு 8 கோடி ரூபாய் அளவிற்கு புத்தகங்கள் விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மக்கள் புத்தகங்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று வணிக வரித்துறை அமைச்சர் உபயதுல்லா கூறினார். இத்தகைய நேரங்களில் மக்கள் புத்தகங்களை வாங்கி அதை பயன்படுத்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். தற்போது பெரும்பாலானோரிடம் வாசிக்கும் தன்மை குறைந்து கொண்டு வருவதாகவும் அவர்கள் இதுபோன்ற புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் புத்தக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இப்ப புத்தகம் படிக்கிற இது பொழுதுபோக்கு இது எல்லாத்துக்கும் குறைஞ்சிட்டு வருது, ஆர்வம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அது இப்ப இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் நம்ம இப்போ ஃபுல்லா எல்லாம் கம்ப்யூட்டர் யுகமா மாறிட்டு இருக்கனால எல்லாரும் புக்ஸ் படிக்கிறதே குறைச்சிட்டு வராங்க. பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் புது வெரைட்டியான புக்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா குழந்தைகளுக்கும் வளர மாணவர்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கண்காட்சி நல்ல பயனுள்ளதாகவும் தங்களின் அறிவை வளர்த்துக் கொள்ளும் இடமாக உள்ளது என்றும் வாசகர்கள் தெரிவித்தனர். எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் புக்ஸும் கிடைக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. முக்கியமா மாணவர்களுக்கு தேவையான எல்லா விதமான புக்கும் இங்க கிடைக்குது. இந்த புத்தக கண்காட்சி வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.